ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா டிஷ். கேரளாவில் ரொம்ப ஃபேவரட்டான இலை அடை. அது எப்படி பண்ணலாம்னு நம்ம இன்னைக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டிஷ்ஷு. எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இலையடை செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி கப்பில் 3 கப் மாவு எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இதில் கொஞ்சம் உப்பை போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இனிப்பு போடுறதுனால உப்பு லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அதை விட கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு இலை எடைக்கு நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம். இது கையிலலாம் கொஞ்சம் ஒட்டும், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு தான் நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியா இருந்தேன்னா ரொம்ப ரஃபா இருக்கு சாப்பிடும்போது. இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம். இது கோதுமை மாவுல அரிசி மாவுல செய்யலாம். இன்னைக்கு நான் மைதாவில் செய்யறேன். அரிசி மாவுல செய்யறது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை இப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்மளுக்கு இதுக்கு தேவையான தேங்காவும் வெல்லமும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன். அது மாதிரி வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நல்லா தட்டி வச்சிருக்கேன் நான். இது கொஞ்சம் கெட்டியா இருந்தேன்னா கையை விட்டு கொஞ்சம் உடச்சு விட்டுக்குங்க. இது ஒரு தேங்காய் இருக்கும். வெல்லம் ஒரு 300 கிராம் வெல்லம் இருக்கு. இது நம்ம எப்படி பண்றேன்னு இப்ப பார்க்கலாம். இந்த வெல்லம் நம்ம இதுல போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கையிலே நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அப்பதான் தேங்காவும் வெல்லமும் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் நம்மளுக்கு. உங்களுக்கு இனிப்பு கம்மியா வேணும்னா வெல்லம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியா இருக்கிறான் நல்லா உடச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு நான் வாழையில எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு அளவுக்கு சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம மடிச்சு வச்சுக்கணும். இதுல அதனால இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இலையை பூரா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுல இனி நம்ம மாவும் தேங்காய் இதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி லூஸா இருக்குனாது நம்மளுக்கு இது நைஸா பரத்துறதுக்கு வரும், இல்லாட்டி வராது. அதனாலதான் நான் மாவு கொஞ்சம் லூஸா எடுத்திருக்கேன். லூஸாவே நீங்களும் மாவு பிணைச்சுக்கோங்க. அது கையில் ஒட்டாம இருக்கிறதுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன். நம்ம எல்லா பொருளும் நம்மள்ட்ட இருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம சீக்கிரமே இதை வீட்டுல பண்ணிடலாம். இங்க பாருங்க, இப்ப நல்லா நைஸா நான் இதை பிரஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதுல நம்ம இப்ப ஃபில்லிங் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். நம்ம இந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு. இதை இப்படி வச்சுட்டு நம்ம இதை இப்ப இலைய மடிச்சுக்கலாம். பாருங்க, நல்லா இப்படி ரெண்டும் ஈவனா மடிக்கிற மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதை இப்படியே நம்ம மாற்றி வச்சுட்டு மீதியை நம்ம இப்போ பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ மாவு தான் நான் எடுத்தேன். அதுல இன்னைக்கு எனக்கு ஒரு 10 பீஸ் வந்திருக்கு. இதுக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 பீஸுக்கு கரெக்டா வரும். நான் பேசுறது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறேன், மலையாளமும் தமிழும் கலந்து. யாரும் நினைச்சிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு இட்லி சட்டி எடுத்துக்கோங்க. அதுல இட்லிக்கு நம்ம தண்ணி ஊத்துற மாதிரி அளவா ஊத்திக்கங்க. அதுக்கு மேல இட்லிக்கு தட்டை போட்டு மூடிருக்கேன். அதுக்கு மேல நான் வாழை இலையை போட்டிருக்கேன். இதுக்கு மேல நம்ம இப்ப இது ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்காம கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. ஒரு செக்ஷன் எடுத்துட்டு கூட அடுத்து இன்னொரு செக்ஷன் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இலை அடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க உள்ள எல்லாம் எப்படி இருக்கு. நான் உங்களுக்கு இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க பறக்க இருக்கு. இது நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க, சூடா இருக்கு எடுக்கிறதுக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்கு. நல்ல வெல்லம் தேங்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு. இதோட ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சேன்னா மழை காலத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது இது.
கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இன்னும் எங்கள் சேனலில் நாங்கள் போடுவோம். எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கேரளா ரெசிபிஸ் நிறைய போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒரு புது டிஷ்ஷோட நாளைக்கு சந்திப்போம்.